வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், அன்யாசைங் ஆர்மீஸ். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஸ்டார் பிடிஎஸ்எஃப் தமிழ் அண்ட் நாம அவங்க ஸ்டார். ஸோ இது அரண்மனை எஃப்எஃப் எபிசோடு 3. ஸோ போன இதில் எப்படி முடிச்சுப்பேன்னா நிலாவுக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்திருக்கும். அண்டு பஞ்சவன் சார் அவர் வீட்டு பறந்து அந்த பாக்ஸ் எடுத்து அந்த புக்கோட லாங்குவேஜ் சபிக் அந்த ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லொக்கேஷனே ப்ரொஃபஸர் பஞ்சவனோட வீடு. அதில் பஞ்சவன் சார் அந்த பாக்ஸை பார்த்துட்டு இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ ஒரு சவுண்ட், யோ யோ சாப்பிட வரையா இல்லையா? சாப்பாடு ஆறிடும், அப்புறம் நான் எதையும் சூடெலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மிஸ்டர் பஞ்சவன் சார் வரேம்மா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பஞ்சவர்ணத்துக்கு ஆனாலும் கோவம் அவ்வளோ அடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்ஸ் எடுத்துட்டு கீழே வராங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் பஞ்சவர்ணமும் அவங்க பையனும் உட்காந்துருக்காங்க. அவங்க பையன் பேர் ரூபேஷ். அந்த ரூபேஷும் வயனோட காலேஜில் தான் படிக்காங்க. நம்ம ரூபேஷ்க்கு வயன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எதுவுமே காட்டிக்க மாட்டார், சொல்லிக்க மாட்டார். காட்டிக்க மாட்டார்னு இல்லை, அவர் பேச ட்ரை பண்ணுவார். பட் ஆனாலும் ஒயன் அவ்வளோ ஜெல்லாக மாட்டாங்க. ஸோ நம்ம ரூபேஷ்க்கு அந்த மாதிரி ரூபேஷ் என்ன தான் பேச ட்ரை பண்ணி இருந்தாலும் ஒயன் கண்டுக்க மாட்டாங்க. அதனாலே ரூபேஷ் ஓகே நேரம் பார்த்து சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா டைனிங் டேபிளுக்கு வராங்க. வந்தோடனே ரூபேஷ் கேட்குறான், என்னப்பா என்னாச்சு, ரொம்ப நேரமாக ஆளை காணோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் பஞ்சவன் சொல்கிறாங்க, இல்லைடா ஒயன் ஒரு புக்கு எடுத்தாலே அதான் கொஞ்சம் அமிழ்தும்படிலாம் ஆகி அவளை கூப்பிட்டு வந்தோமே. ஆமாம்மா அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோடனே அந்த புக்கோட லாங்குவேஜை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இந்த புக்கோட லாங்குவேஜ் அபிக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி அப்பா அப்படி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கூட சொல்கிறாங்க. அந்த ஒரு பெரியவரை மீட் பண்ணது, இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூபேஷும் சொல்கிறாங்க. அப்போது வயனும் நீங்களும் நம்ம எல்லோரும் போய் அந்த புக்கை எப்படின்னு ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? அதில் தான் ரூபேஷ் ஒரு சிக்கலே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ரூபேஷ் கேட்குறாங்க, ஏன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே இல்லைடா மோனே, அந்த போகிறப்பயே அது லாஸ்ட் ஜென்ரேஷன் நாங்கள் தான். அதாவது இப்போ வயசு இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் அந்த கிராமத்தில் அந்த லாங்குவேஜே தெரியாது, அந்த கிராமத்தோட ரூட் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுப்பாங்க. ரூபேஷும் அப்படியா அப்படின்னு சொன்னோடனே பஞ்சவர்ணம் சொல்லுவாங்க, அப்பனுக்கும் பையனுக்கும் இதான் வேலையா, காலேஜோடு இருக்கணும், அதுவும் எல்லா வருஷமும் உங்கள் அப்பா மந்தமாக இருப்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒய்யன்னு ஒரு பொண்ணா, அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும், ரொம்ப என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்கள் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் ஒய்யன் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ரூபேஷ் மனசுக்குள்ளேயே நினைக்காங்க, அதுக்கு என்னம்மா அவள் நம்ம வீட்டு மருமகள் ஆயிடுவா, அப்புறம் நீ அவளும் சேர்ந்தே இருங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் சிரிச்சுட்டு இருக்கான். பஞ்சவன் என்னோட லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் நான் சந்தோஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ரூபேஷ் நினச்சி சாப்பிட்றாங்க. மிஸ்டர் பஞ்சவன் சாரும் ஓகே அப்படின்னு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு என்ன ஆகுதுன்னா எல்லோரும் அவங்க ஒர்க்கு பார்க்குறாங்க. பஞ்சவர்ணம் வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ரூபேஷ் ரூமில் ஒயன் பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம பஞ்சவன் சார் சரி குப்பை போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை தட்ட போகிறாரு. கிச்சனில் இருக்கிற அந்த வேஸ்ட்டை தட்டிட்டு வீட்டுக்குள்ளே வராது. வீடு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, நல்ல ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது. பஞ்சவன் வைக்காரு, வாட் இஸ் திஸ், ஏன் நம்ம வீடோட டெம்பரேச்சர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கிச்சனில் பஞ்சவர்ணம் அவங்க பிளாங்கெட் இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. என்னையா அது இப்படி குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரூபேஷ்க்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர் ஒயனை பற்றியே நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ பஞ்சவன் அவர் ரூமில் இருக்கிற அந்த புக்கை நோட்டீஸ் பண்ணுறாரு. பூசாரின்னு சொல்லியிருப்பாங்களே, நான் நினைக்கேன் இந்த புத்தகத்தில் ஏதோ ஆவியோ கருப்பு அடிச்சுக்கும் போல், சரியான புத்தகமாக தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதை ஞாபகம் வரும். ஸோ பஞ்சவன் சார் அதை இக்னோர் பண்ணிடுறோம். பட் போக போக டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்கை என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் தள்ளி ஒரு ரூம் இருக்கும், ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வச்சுட்டு வந்தோடனே தான் வீடு கொஞ்சம் நார்மல் ஆகும். ஸோ பஞ்சவர்ணமும் எப்போ தான் வீடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதுலேயே பஞ்சவன் சாருக்கு அந்த புக்கு சம்திங் பேடான புக் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது சரியில்லை, நாளைக்கு காலையிலே ஃபஸ்ட்டு ஒய்யனையும் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதே மாதிரி இங்கிட்டு போய்கிட்டுருக்கு. இந்த சைடு ஜேகே சைடு எடுத்தோம்னா நீலா ஒரு மாதிரி ரொம்ப அந்த இதையே திங்க் பண்ணிட்டுருக்காங்க கன்ஃபியூஷனில்.
அப்போது அவங்க நல்லா யோசித்து பார்க்கும்போது அந்த அவங்க கனவுல வந்த பாட்டி வந்து அவங்க பூர்வீக ஊர் சின்ன வயசில் நிலா வளர்ந்த பூர்வீக ஊரில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி பேர் வந்து நாகம்மா. ஸோ அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க எதுக்கு நம்ம கனவுல வராங்க, இவங்க என்ன சொல்ல நினைக்காங்க, ஒரு ஜேகே இந்தியா போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை நான் இந்தியா விட்டு வந்து சரி இப்போ ஜேகே வர்றதுனால தப்புன்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஜின்னு என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே ஒன்றும் இல்லைங்க அப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நிலா தூங்கலை, யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஆரமோட ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டேஜான பீரியட். அப்போ இந்த கொரியன் ஸ்டைலில் ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையில் வந்து இந்த அந்தப்புறம் அந்த மாதிரி நிறைய பணிப்பெண்கள் இருக்காங்க. ஒரு 5 ராணி இருக்காங்க. அவங்க ஃபேஸ் எதுவுமே அவங்களுக்கு கிளியராக தெரில. பட் அதில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இந்த பாரத நாட்டு இளவரசியோட புகைப்படத்தை பாருங்கள் இவ்வளோ லட்சணமாக இருக்காங்க இந்த பெண் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் இவங்க பாரத நாட்டில் இருக்கிற மதுரூலிப்பட்டினத்தோட இளவரசி அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா பிசாட்டில் இந்த இளவரசியே நம்மளோட இளவரசன் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே எல்லா பணிப்பெண்களும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு ராணி சொல்கிறாங்க, இது அந்த சபிய தேசத்தோட மன்னனுக்கு தெரியாமல் இருக்கணும், அவன் கண்ணு பட்டாலே எதுவும் விளங்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த பேசிகிட்டு இருந்த ராணியும் நிறுத்திட்டு இப்போ நல்ல சுபகாரியம் பேசுகிற இடத்துல எதுக்கு அந்த தர்த்தரை பிடிச்சவனு ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்களும் டக்குன்னு எந்திக்காங்க. ஆரம் வந்து இவங்க எந்திரிச்ச பற்றி என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே கெட்ட கனவு அப்படின்னு. கெட்ட கனவுலாம் இல்லை, கேட்டாமல் எதுவும் பார்க்கல, ஏதோ ஒரு வித்தியாசமான கனவு வந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆரம் வந்து சொல்லுவாங்க, இதுக்கு தான் டிவியை பார்க்காதுன்னு சொல்கிறேன்னு சொன்னோன்னே நான் டிவி பார்க்கலாம் ஆரம், பெசாட்டில் படு ஆறா, வர உனக்கும் ஆருக்கும் வித்தியாசமே தெரியலன்னு சொன்னோன்னே யார் எனக்கும் ஆருக்கும் உனக்கும் ஆருக்கும் தான்டா வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொன்னோடனே ஆரம் படு அப்படின்னு சொன்னோன்னே ஆராக்கு வந்து அந்த அழகான அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் ஞாபகம் இருக்குது, மித்த எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆரம்பிட்ட சொல்லும்போது கூட அந்த சபிய தேசம் அந்த இதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட முகத்தை பற்றியும் அழகாக இருந்தா அந்த மாதிரியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு சைடு அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு சைடு நீலா அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்க. ஸோ அங்கிட்ட என்ன ஆகுன்னா ஒயனும் லில்லியும் ஹாஸ்டல் இருப்பாங்க, காலேஜ் ஹாஸ்டல். ஒயன் சொல்கிறா லில்லிட்ட, லில்லி எனக்கு ஆசையாக இருக்குது, எப்போ இந்த புக்கை படிப்போம் அப்படின்னு சொன்னோடனே லில்லி எம்மா தாயே இன்றைக்கி அடிபட்டு அன்கான்சியஸ் ஆகி வீட்டு வந்திருக்கா, அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை, அந்த புக்கு உனக்கு ஒரு கவலை, போ லில்லி சீக்கிரமாக எப்போ விடியும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். இந்த நேரத்தில் ஒரு வாய்ஸு, தூங்கு ஒயன் தூங்கு, உனக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன், ஏன் ஒரு ஜென்மமே முடிஞ்சிச்சு உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோ இல்லை எனக்காக நீ வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு ஈவில் வாய்ஸ் ஒரு இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ வந்து விடிஞ்சோடனே எப்போதும் போலயே காலையில் நம்ம கிட்ஸ் அட்ராசிட்டி பண்ண நம்ம பாய்ஸ் வந்து அவங்களோட ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிலாவுக்கு தான் ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது. ஸோ நிலா வந்து ஜாராட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம டேயோட ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, கெட்ட கனவெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி பேட் ஃபீலாக இருக்குது, ஜேகே வந்து இந்த மாதிரி போக வேண்டாமோ அப்படின்னு தோணுதுன்னு சொன்னோன்னே ஜாரா சொல்கிறேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாரையும் கொஞ்சம் ஒத்துக்க வச்சிங்க, இப்போ நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் பிலீவ் பண்ணுற ஆள்லாம் இல்லை, ஹார்ட் ஒர்க்கு தான் மேட்டர்ஸ், குட் லக் பேட் லக்காக இல்லைன்னு சொல்லுவீங்க, இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நிலாவும் இல்லை நான் ஒரு தடவை பேசி பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கிட்டு ஸ்வான் யூமி போராடிட்டு இருக்காங்க சில்ட்ரன்ஸோட, கிளம்புறியா என்ன அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆராவும் ஜோயாவும் கிச்சனில் இருக்காங்க. ஆரா யாருன்னா நம்ம ஆரமோட ஒய்ஃப், அண்ட் ஜோயா வந்து நம்ம ஜிமினோட ஒய்ஃப். ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜோயா வந்து ஆரா ஃபேஸை பார்க்க ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக எதுவும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜோயா வந்து கேட்குறாங்க, ஆராக்கா என்னாச்சு, ஓவராக ஏதோ திங்கிங்கில் இருக்கீங்க போல். ஐயோ சோயா, அதை நான் என்ன சொல்லி நேற்று கனவுல ஒரு பொண்ணோட ஃபேஸை பார்த்தேன், என்ன ஃபேஸுங்கிற, அந்த ஃபேஸ் என்னால் மறக்கவே முடியல, எனக்கு மட்டும் அது கனவுல வராமல் ஏதாச்சும் கேட்குறாமா இல்லை டிவியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வச்சு அதே மாதிரி ஒரு பொண்ணை நம்ம ஜேகே கல்யாணம் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே அந்த சைடு அப்போ தான் தண்ணி குடிக்கலாம் வந்துப்பான். அவன் வந்து நம்ம ஜேகே வந்து தண்ணியை அப்படியே வந்து குடிச்சவர் துப்பியிருப்பாரு, ஏன்னா கல்யாணம் எனக்கா அப்படின்னு சொன்னோன்னே
ஜோயா சொல்கிறா, பதறாத ஜேகே, அவள் கனவுல தான் ஏதோ பொண்ணை பார்த்துருக்கா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதான் சொல்கிறேன், நேரிலலாம் பார்க்கலன்னு சொன்னோன்னே ஜேகே, ஏக்கா நீங்கள் அண்ணி நீங்கள் வட்ட இப்படி ஏதாச்சும் வார்த்தையை விட்டுறாதீங்க, நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜோயான்னு சொல்கிறா, நீ பதட்டப்படாத ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நிலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா இந்த மாதிரி நீ இந்தியா தான் போகணுமா அப்படின்னு சொன்னோடனே ஜேகே, என்ன நீ இப்போ தான் நான் அண்ணன்கள் சமாதானப்படுத்தி பொங்கலை வேறையா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அதுக்குள்ள ஒரு மாதிரி பேடாக ஒரு மாதிரி தோணுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணி நீங்கள் தானே சொன்னீங்க ஹார்ட் ஒர்க் தான் மேட்டர்ஸ், குட் லக் பேட் லக்னா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே, நீலாம் ஓகே இவன் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கான், சரி ஜேகே எதுனாலும் பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பாய்ஸ் எல்லாரையும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் அனுப்பிடுறாங்க, லேடிஸ் எல்லோரும் அனுப்பிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்ல, ஜேகேயோட காலேஜுக்கு மாத்திரம் லொக்கேஷன், ஜேகே வந்து காலேஜுக்கு அரைவிடு. பூசன் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன மச்சான் ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேவும் ஆமாடா ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே பூசனும் ஜேகேவும் ஆடுறாங்க சந்தோஷத்தில். அதை பார்த்துட்டு நிம்மி நிஷா ஜேகேவோட கிளாஸ்மேட்ஸ், இதுகளுக்கு வேறு வேலை இல்லை, அடிச்சுக்கிறது அழுகிறது அப்புறம் ஒன்றா சேர்ந்து ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ரீமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் வந்து ஜேகேயோட கிளாஸ்மேட். ரீமா வந்து எப்படின்னா ஜேகே மேலே ஒரு கண்ணு. ஸோ வந்து ரீமா வந்து ஓடி வரா, இதை பார்த்துட்டு ஜேகே பார்த்துட்டு டக்குன்னு விலகிடுறாங்க. பார்த்தா ரீமா போய் பூசன் மேலேயே ஹக் பண்ணி நிற்கிறாங்க. பூசன் ரீமா சொல்லும், என் மாமன் மேலே இவ்வளோ பாசம்னு சொன்ன ரீமா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு பூசனை தள்ளுறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகே ஏன் அப்படி பண்ணுற, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு ரீமா நானும் சொன்னேன் எனக்கு உன்னை வந்து பிடிக்கல, ஆஸ் அ ஃப்ரெண்டானால் ஓகே இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொன்னோன்னே ரீமா வந்து மிரட்டுறா, நான் உங்கள் அண்ணனுக்கு கம்பெனியில் தான் எங்கள் அப்பா ஒரு பெரிய பார்ட்னர், நான் நினச்சேன் இப்போவே அதை ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேவும் சொல்கிறேன், நீ ரிஜெக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்கள் அண்ணனுங்க நினச்சா 100 கம்பெனிஸ் உருவாக்கலாம், உங்கள் அப்பா பார்ட்னர் இருக்கிறனால தான் நாங்கள் பொழைக்கிறோன்னு நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாங்க. ரீமா சொல்கிறா, உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரீமா சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ கிளாஸில் மிஸ்டர் லீ வந்து கேட்குறாங்க, எல்லோரும் கேட்டாச்சா, எல்லோரும் இந்தியா வர ஓகேவான்னு சொன்னோன்னே எல்லோரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் பிளேஸை செலக்ட் பண்ணுங்கள், நான் பிரின்ஸிபல்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீ கிளம்பிடுறாங்க. ஸோ எப்படின்னா எல்லோரும் வந்து ஒவ்வொரு பிளேஸை செலக்ட் பண்ணலாம், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு இன்சார்ஜ் மாதிரி, ஒவ்வொரு டீம் மாதிரி. இப்போ நார்த் இந்தியாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியாவுக்கு ஒரு டீம், சவுத் இந்தியாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜ் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப ஜேகே சொன்னாங்க, நான் ரிசர்ச் பண்ணுறேன், எனக்கு சவுத் இந்தியாவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான்டா ஆசை அப்படின்னு சொன்னோன்னே பூசனும் நீ நீ எங்கே போகிறேன் நண்பன் இருக்கும் இடமே சொர்க்கம்டா அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே அப்படி சொல்லி என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நிம்மியும் நிஷாவும் ஓகே, நிம்மியும் நிஷாவும் கண்ணை மூடிட்டு என்ன செய்கிறாங்கன்னா தொடலான்னு போகிறாங்க. இந்தியா மேப்பை வச்சுக்கிட்டு இல்லை பென்சிலை சுற்றுவோம், இந்த டிப் எங்கே பயன் பண்ணுறோம் அங்கிட்டு போகலான்னு சொன்னோன்னே அது சவுத் இந்தியாவை இது பண்ணும். நிம்மியும் நிஷாவும் சவுத் இந்தியா அப்படின்னு 2 பேரும் கோரஸாக கத்துறாங்க. அதுக்கடுத்து ரீமா வந்து ஜேகே பேசுகிற கேட்டு அப்போ நம்மளும் சவுத் இந்தியாவுக்கு போகிறோம், இந்தியா விட்டு வரும்போது நானும் ஜேகேவும் கப்புலாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கா. ஸோ மிஸ்டர் லீயும் வந்துடுறாங்க, ஒரு டேட் வந்து சொல்லிடுறாங்க, அதாவது நாளை கழிச்சு ஈவினிங் தான்ப்பா ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க எல்லோரும் ஹாப்பி ஆகிறாங்க. அண்டு சவுத் இந்தியாவுக்கு நான் தான் இன்சார்ஜ் சொன்னோடனே ஜேகே சரி நானும் சவுத் இந்தியாவுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னோடனே ஓ அப்போ சந்தோஷம், என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டோட என்னோடய ஃபேவரட்டான பிளேஸ்லாம் நீ விசிட் பண்ணல அப்படின்னு மிஸ்டர் லீ சொல்கிறாங்க. இதே மாதிரி முடியுது ஹாப்பியாக. ஸோ இந்த சைடு ஒயன் சைடு எடுத்தோம்னா ஒயன் வந்து காலையில் வராங்க காலேஜுக்கு, யாரோ வந்து ஒயனை வந்து அந்த ஒரு ஹேண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுது. ஒயன் வந்து என்ன நினைக்கிறேன், அவளோட ஃப்ரெண்ட் கரண், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் லில்லி, கரண் தான் ஒயனுக்கு எல்லாமே, அதாவது ஃப்ரெண்டா. ஸோ கரண் என்னடா விளையாட்டுது அப்படின்னு பார்க்குறாங்க, பட் இட்ஸ் நாட் கரண், யாருன்னா அது ரூபேஷ். ரூபேஷ் வந்து ஒயன் ஹாய் அப்படின்னு சொன்னோன்னே ஹாய் ரூபேஷ் என்ன அப்படின்னு சொன்னோன்னே நீ புக்கு கொடுத்துருந்தேல ஆமாம் அப்படின்னு ஒயனும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கா, அதை பற்றி எங்கள் அப்பா சொன்னார், அது ஏதோ ஒரு சபிக்குன்னு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோன்னே ஒயன் டக்குன்னு சர்ச் பண்ணுறாங்க கூகுளில், அது நோ ரிசல்ட் கட்டுது. என்ன ரூபேஷ் விளையாடுறியா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அது சத்தியமாக சபிக்குங்கிற ஒரு லாங்குவேஜ், அது சான்ஸ்கிரிட் வந்து அரபிக் மாதிரி இருக்கும், ஆனால் அது சபிக் அப்படின்னு சொன்னோன்னே வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வழி தவறி போனாங்களாம், அதுதான் லாஸ்ட் ஜென்ரேஷனாக அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சது. ஸோ இப்போது அதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி தான் சொன்னோன்னே ஒயன் ஓ காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க கிளாஸுக்கு போகலான்னு சொன்னோன்னே ரூபேஷ் பின்னாடி நடந்து வரான். அப்போ லில்லி வந்து ஒயன்கிட்ட வந்து மெதுவாக கூப்பிட்றாங்க, ஒயன் இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே என்ன லில்லி இந்த ரூபேஷை பற்றி நீ என்ன நினைக்க,
என்ன நினைக்கிறேன்னா அவன் பஞ்சவன் சாரோட பையன், ஓகே, நம்மளோட கிளாஸ்மேட், வேறு அப்படின்னு சொன்னோன்னே வேறு என்னடி அப்படின்னு சொன்னோன்னே லில்லி சொல்கிறா, இல்லை நீ அவனை லவ் பண்ணுறிய அப்படின்னு சொன்னோன்னா அட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்க ரூபேஷ் இருக்கேன் என்னன்னு. ஒன்றும் இல்லை ரூபேஷ், இங்கே பாரு லில்லி, அவனுக்கு அந்த ஐடியா இல்லைனாலும் நீ கொடுத்து தொலைஞ்சிருவ போல், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை நான் இன்னும் மீட் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயன் நீங்கள் சொல்கிறீங்க. லில்லி ஓகே ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வராங்க அவங்க கூட. கிளாஸ்க்கு பார்த்தா பஞ்சவன் சார் இருக்காங்க, அங்கே கொஞ்சம் இயர்லியாக வந்திருப்பீங்க. பஞ்சவன் சார் வந்து ரூபேஷை பார்த்து, டே ஏன் கூட தானடா வந்து, அப்புறம் எப்படி நீ வெளியில் போய் இப்போ இவங்களோட வர அப்படின்னு சொன்னோன்னே ரூபேஷும் அதான கிளாஸ் ஆரம்பிக்கல, அது இன்னொன்று நீங்கள் என் அப்பா இல்லை என் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ பஞ்சவன் சார் சொல்கிறாங்க, மார்க் போடும்போது வீட்டில் அப்போ வருவேல அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரூபேஷும் சிரிச்சிட்டே பின்னாடி போய் உட்காந்துறாங்க. ஏன்னா கிட்டத்தில் என்னன்னா அப்பா இருக்கிறதுனால ஒயனை சைட் அடிக்க முடியாது, நான் ஒரு தூரத்தில் உட்காந்து சைட் அடிச்சுருக்காரு. ஒயன் வந்து பஞ்சவன் சார் கிட்ட வந்து அந்த புக்கை பற்றி கேட்குறா. பட் பஞ்சவன் சார் வந்து ஒயன் நீ என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த புக்கை பேசால எடுத்த இடத்துலேயே போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒயன், சார் நேற்று தானே சார் உங்கள்கிட்ட அவ்வளோ இது பேசினேன், அப்புறம் என்ன சார் திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கிங்கன்னு சொன்னோன்னே அவர் நடந்தெல்லாம் சொன்ன இந்த மாதிரி பேட் வைப்ரேஷன் ஆனது இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒயன் வந்து, சார் நான் உங்களை இன்வால்வ் பண்ணல, பட் நான் இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்க முடியாது, எனக்கு ஒரு 5 days லீவ் தாங்க, நான் அதுக்குள்ளே போய் இந்த புக்கை பற்றின எல்லா திங்ஸையும் நான் தெரிஞ்சுட்டு வர ட்ரை பண்ணேன், மதுரை சைடு தானே இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த ஊர் பேர் கூட ஏதோ சொன்னானே ரூபேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தும்மம்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். என் கூட நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, நோ ஒயன் நான் இதில் இன்வால்வ் ஆக விரும்பலன்னு சொன்னேன். ரூபேஷ் பின்னாடின்னு சொல்கிறேன், நான் வரேன் ஒயன் அப்படின்னு சொன்னோன்னே பஞ்சவன் சார் பார்க்குறாரு, இருக்கிறது ஒரு பையன், இவனை விட்டு நான் என்ன செய்யன்னு சொன்னோன்னே ரூபேஷ் அதெல்லாம் வேண்டாண்டா ரிஸ்க்கு, அதுக்கு ரூபேஷ் வந்து நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொன்னோன்னே பஞ்சவன், ஐயோ இவன் படுத்துகிற பாடி இவ படுத்துறது உள்ள கொடுமையாக்குன்னு சொன்னோன்னே பஞ்சவன் சார் வந்து தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட கரண் லில்லி ஒயன் ரூபேஷ் பஞ்சவன் சார் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு போகிறாங்க. இந்த இதை பற்றி பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி இந்த புக்கை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேங்காங்க, இது எதுக்கு தேவையில்லாத வேலை, இருக்கிற கீழடி அந்த மாதிரி போய் எவாக்குவேட் பண்ணி நீங்கள் இருக்கிறத கார்பன் டேட் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொன்னோன்னே ஒயனுக்கு கடுப்பாயிடுறாங்க. நம்மளோட கல்ச்சர் எவ்வளோ ஓல்டஸ்டானது, ஆனால் இன்ன வரைக்கும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்காங்க, அதுக்கு எவிடன்ஸ் இல்லை, இந்த புக்கை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, இதை நம்ம ரீட் பண்ணோம்னா நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கத்தினோடனே பிரின்சிபல் சார் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஒயன் தான் தும்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீங்கள் காலேஜில் நிறுத்துறீங்க, ஒரு டிகிரி சும்மா புக்கில் இருக்கிற மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு அந்த டிகிரி அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சோடனே அவர் என்னென்னா, இங்கே பாரு ஒயன், நம்மளோட காலேஜுக்கு நாக் வந்து விசிட்க்கு வராங்க, ஒரு 5 days கழிச்சு வேணால் போங்க, 5 days கழிச்சு தான் விடுவேன், அது வரைக்கும் நீங்களாம் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்னா நீ ஒரு டாப்பரான ஸ்டூடெண்ட் அண்ட் பஞ்சவன் சார் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர், அதனால் 5 days கழிச்சு போகணுன்னா போங்க, இல்லைன்னா அப்புறம் நான் வேறு ஏதாச்சும் உங்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்புறம் உங்கள் எக்ஸாமை நீங்கள் வந்து திரும்பி அரியர் வச்சு எழுதுகிற மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே லில்லி வந்து ஒயனை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஒயன் வந்து என்ன சொல்ல அப்படியே கோபமாக நடந்து போகிறாங்க. லில்லி நில்லுடி, இன்னைக்கு டிசி கிளிக்கிற லெவலுக்கு பேசியாச்சு, அப்புறம் என்ன அதானே போகலான்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி 5 days லில்லி, 5 days நான் எப்படி படிக்காமல் இருக்க முடியும், இங்கே பாரு ஒயன் நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையா, அது அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு தெரியல, அது கண்டுபிடிச்சி போனாலும் அந்த லாங்குவேஜ் இருக்கிறவங்களோட ப்ராபபிலிட்டி கம்மி தான் அப்படின்னு சொன்னோன்னே, தெரியுது லில்லி, ஆனால் எனக்கு நம்ம இந்த புக்கு படிக்கணும்னு ஒரு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே லில்லியும் சரி விடு, அதான் 5 days போயிடலாம்னு சொன்னோடனே ஒயன் வந்து சமாதானம் ஆனாலும் அப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கிட்டு ஜேகே சைடு வந்து பார்த்தோம்னா அவங்க காலேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு நாளை கழிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அதுக்கடுத்து இல்லைப்பா ஃப்ளைட் வந்து இன்றைக்கி ஈவினிங் கிடைக்கிற மாதிரி தான், கார்டு தான் ரொம்ப அன்அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஜேகே வீட்டில் எல்லா லேடிஸுமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க லக்கேஜ் இதெல்லாம். நிலா வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க எல்லாமே, இது திங்ஸ் எடுத்து வைக்கிங்களா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆரா வந்து என்ன செய்கிறாங்கன்னா பேக் வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆரா வந்து பேக் ஹெல்ப் பண்ண வந்து சூஸ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து என்னென்னா நம்மளோட ஜாராவும் ஜோயாவும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கிட்ஸ் ரூமில் இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்வானுமே சரி என்ன செய்கிறாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து உங்கள் ஜேகே பேக் பண்ணுறது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி ஜேகேவும் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது யூமி தான் வராங்க உள்ளே, நம்ம ஜேகப்போட ஒய்ஃப், கை நிறைய ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு வராங்க.
ஃபுல்லாக. இதை பார்த்துட்டு நிலாவும் ஆராவும் கேட்காங்க, என்னடி இது இவ்வளோ ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஜேகே ஃப்ளைட்டில் போனால 8 ஹவர்ஸ் மேலே ட்ராவலு, அதான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னோடனே, ஜேகேயும் பார்த்துட்டு, அண்ணி இதில் 2 பேக்கெட் போதும், ஒன்று எனக்கு பூசனுக்கு போதும், மித்ததெல்லாம் ஃப்ளைட்லேயே தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேக்கெட் சிப்ஸை மட்டும் கொடுத்துட்டு மீதி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, நான் இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேனே, என் ரூமில் வச்சுப்பேன், நான் மட்டும் சாப்பிடுவேன், ரெண்டுக்கு வேணால் கொஞ்சோண்டு தருவேன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்வானு அது கேட்டுரும். ஸ்வானுக்கு, எனக்கு தெரியும் டி நீ இவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, இவங்க கேட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா டைம் ஸ்கிப்ஸு. ஸோ ஜேகே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிட்ஸு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 தான் வந்து வராங்க. வந்துட்டு ஜேகேப்பா எனக்கு புளிப்பு மிட்டாய் வந்து தெரியுங்களா, இந்தியா ஃப்ரெண்ட் ஒருத்தவன் ஒரு பச்சை கலரில் ஒரு புளிப்பு மிட்டாயும் ஆரஞ்சு கலரில் வச்சுருந்தான், டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே சிரிச்சுட்டு வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் வந்து ஜேகேப்பா சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள்லாம் போர் அடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஓகேடா வந்துடுறேன். சோமி சொல்ல, அங்கே நிறைய இந்தியன் ஜுவல்ஸ்லாம் இருக்கும், எனக்கும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிட்ஸும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜேகே ஓகேன்னு சொல்லிட்டு தான் இப்போ அவள் வந்து அப்படியே அழுதுகிட்டே வரா, நம்ம ஆரம் பொண்ணு. ஜேகேயும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்கிக்கிறாரு. இல்லை நீ இல்லாமல் எனக்கு போர்டு அடிக்கும்ல ஜேகே அப்படின்னு சொன்னே, ஜேகேவும் பார்த்துட்டு அவள் ரொம்ப அழுகிறா, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ ஜேகேயோட ரூமில் வந்து ஒரு பர்பிள் கலரு கிளாஸில் ஆனால் டெடிபேர் மாதிரி வச்சுருப்பான், ஒரு டெக்கரேட்டிவ் திங். அது வந்து ஆருக்கு ரொம்ப பிடிக்கும், ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆருக்கு தான் இந்த அந்துக்க மாட்டான். ஆரு என்ன இந்தா இது உனக்கு தான். நிஜமா அப்படின்னு சொன்னோடனே அவள் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறா. அப்புறம் லேடிஸ்லாம் வந்து கீழே வந்து ஜேகே லக்கேஜ் எடுத்துட்டாங்க. எல்லா லேடிஸும் அட்வைஸ் பண்ணாங்க, என்ன சொல்ல பத்திரமா இரு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்டெல்லாம் ரொம்ப பிஹேவ் பண்ணாத அப்படி இப்படின்னு. அவங்க ஜேகே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுக்கப்ப அப்போ ஆரா வராங்க. ஆரா என்ன சொல்கிறாங்கன்னா ஆரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அந்த கனவுல வந்ததை நினச்சிட்டு ஜேகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஏதாச்சும் இந்தியன் கேர்ள்ஸ் பிடிச்சாலும் கூப்பிட்டு வந்துரு, நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே சொல்கிறேன். ஆரா நீங்கள் மட்டும் என்ன நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க, அரேஞ்ச் மேரேஜ் தானே, நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னோன்னே ஜேகே ஒரு ரகசியம் சொல்லுவேன், என்ன உங்கள் ஆரம்பம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுறேன் நீ நினச்சி அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே சாக்கா. அப்புறம் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் நான் 1 சைடாக லவ் பண்ணேன், 2 இயர்ஸ் லவ் பண்ணேன், எங்கள் அப்பாட்ட கல்யாணம் பண்ணேன், நான் இந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி தான்டா கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடாது, ஏன் அவருக்கு தன்னை ஒரு பேரழகுன்னு நினப்பு, ஆனாலும் ஒரு பேர் என்னண்டா சொன்னால் ரொம்ப கிண்டல் பண்ணுவோம்ல, சொல்லிடாத அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இதில் என்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வர சொல்கிறீங்க, இதை மட்டும் என்னன்ட்டு சொன்னால் என்னாகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நிலா, ஆரா நீ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க, யாருக்குன்னே இப்போ தான் இந்த வீடு அமைதியாக இருக்குது, டேயோட கல்யாணமே எப்படின்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னோடனே ஆரவும் யோசிச்சுட்டு, ஆமாம் ஜேகே நான் சொன்னதெல்லாம் மறந்துடு, பட்டு ஒருவேளை அப்படி எனக்கு லவ் வந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுக்கப்ப ஜேகே சொன்னாங்க, ஐயோ அண்ணி எனக்கு லவ்னாலே என்னென்னலாம் தெரியல, அப்படி ஒரு ஃபீல் வருமானு கூட தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் அண்ணனை நான் முதல்ல பார்த்தேன், அதாவது உங்கள் ஆரம்பனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மியூசிக், அந்த மியூசிக்லாம் சினிமேட்டிக்காக இல்லைடா, அப்படியே தானாக தோணுச்சு, அவர் மட்டும் பார்த்தோன்னே உலகமே ஸ்டாப் ஆயிடுச்சு நீ சுற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நிலா சொன்னது ஞாபகம் வரும், இப்போ தான் இந்த வீடு அமைதியாக இருக்குது, நீ வேறு எதையாச்சும் ஆரம்பிச்சுட்டுன்னு சொன்னோடனே, சரி நான் இப்போ சொன்னதெல்லாம் மறந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேவும் சிரிச்சுட்டே போயிடுறாங்க. அதுக்கடுத்து எல்லாம் பாய்ஸும் வந்துடுறாங்க, எல்லாம் கிட்ஸு லேடிஸ் எல்லாரும் பாய் ஜேகே சீக்கிரமாக இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. ஜேகேவும் என்ன சொல்ல ஓகே அப்படின்னு சொன்னோடனே டேயும் ஜிம்மினும் வந்து ஜேகேவோட லக்கேஜ் இதெல்லாம் வந்து லோட் பண்ணுறாங்க காரில். அதுக்கடுத்து எல்லாருமே காரில் வந்து உட்காராங்க, 7 பேரும் ஒரே காரில் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜின்னு தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க, நம்ம ஆரம் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி தான் மித்தவங்க எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ ஜின் தான் சொன்னாங்க, இங்கே பாரு பத்திரமா போயிட்டு வா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் பழக்கம் வச்சுக்காத அவ்வளோவா அப்படின்னு சொன்னோடனே ஆரம் சொல்கிறாங்க, எந்த ஹெல்ப்னாலும் ஃபோன் பண்ணு, எந்த ப்ராப்ளம்னாலும் தயங்காமல் ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டேவும் ஆமாடா உனக்கு ஏதாச்சும் பொண்ணு பிடிச்சிருந்தான்னு கூட சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம ஜிம்மின்னு வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஏதாச்சும் ஃப்ளாட்டிங்கில் டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜேகப், டே கொஞ்சம் ஜோயாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ஜிம்மின், ஏன்டா இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, அப்போ வாயை மட்டும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்லிட்டு ஒரு டெத்து கிளர் விட்றாங்க. இந்த மாதிரியே கார் கொஞ்சம் ஃபன்னாக போகுது. அதுக்கடுத்து அவங்க ஏர்போர்ட்டையும் ரீச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அந்த போர்டிங் டைம் வந்துடுது. எல்லோரும் பாய்டா போனோடனே ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜேக்கும் ஓகே நான் எல்லோரும் பத்திரமா வந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளைட்குள்ளே வராங்க. பார்த்தா பூசன் வந்தோடனே ஜேகேவை பார்த்துட்டு வா மச்சி அப்படின்னு எந்திக்கான்னு சொன்னேன். 2 பேரும் விண்டோ சீட் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் போவேன், டே நான் தானே போவேன், நான் தானே போவேன் அப்படின்னு பூசன் ஜேக்கையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவர் வந்து 2 பேரையும் தள்ளி விட்டு அவருக்கு வந்துடுறாரு, எஸ் மிஸ்டர் லீ. ஸோ 2 பேருமே பார்த்து வடை போச்சு. 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் உட்காந்துக்கலாமேன்னு பார்க்காங்க. மிஸ்டர் லீ உட்காந்துக்கலாம் விண்டோ சீட்டில். சென்டரில் வந்து நம்ம பூசனு, அதுக்கடுத்த சீட்டில் வந்து நம்ம ஜேகே உட்காந்துக்காங்க. பின் சீட்லேயே வந்து நிம்மி, நிஷா அண்ட் ரீமா உட்காந்துருக்காங்க. ரீமா நினைக்காங்க, சவுத் இந்தியா வந்தது இந்த 2 லூஸுக்கிட்ட உட்காராக்கா, ஜேகே முன்னாடி உட்காந்துக்கானே இப்போ எப்படி போகிறது அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டு கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் ஆக போகுது. அப்போ வந்து என்ன சொல்ல, நிம்மியும் நிஷாவும் வந்து பேசிக்கிறாங்க. ஃப்ளைட்டு ஒரு வேளை கடத்திட்டானாவும் ஃப்ளைட்டு வெடிச்சிருமா, ஃப்ளைட்டு இந்தியாவில் சேஃபாக லேண்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு ரீமா பார்க்குங்க. கட்டையில் போகிறவங்களா பேசுகிற பேச்சா அது அப்படிங்கிற மாதிரி லீ சார் அப்படின்னு கத்துறான் ரீமா. என்னம்மா அப்படின்னு சொன்னேன். சார் இந்த 2 லூஸர்கிட்ட உட்காந்துன்னு எங்களை இந்தியாவில் லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயே உயிர் பெய்யும் அப்படின்னு சொன்னோடனே என்னமாச்சு அப்படின்னு சொன்னோடனே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகிற நேரத்தில் போய் வெடிச்சிருமா, கடத்திடுவான்னா இந்தியாவில் போய் இறங்குவான்னு லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரீமா வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே லீயும் 2 பேர் பார்த்து ஏம்மா அப்படின்னு சொன்னோடனே சார் நைட்டு அது ரிலேட்டடாகவே வந்து கேட்ராமாவும் படமும் பற்றினா அதான் இப்படி அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் நேரம் பேசுகிறதுல இருமா அப்படின்னு சொன்னோடனே ரீமாட்ட சொல்கிறாரு, இனிமேல் அப்படி பேச மாட்டாங்க, பேசினா நான் ஏதாச்சும் மாற்றி விட்றேன் இடத்த அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வந்து ட்ராவலுமே வந்து ஸ்மூத்தாக வந்து போகுது. அவங்க வந்து என்ன சொல்ல, டெல்லியில் லேண்ட் ஆகி அங்கேருந்து திரும்பி இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்து வராங்க. அவங்க சென்னைக்கு வரப்போ டைம் வந்து மிட் நைட் 12 தாண்டிடுச்சு. ஜேகேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த அட்மாஸ்ஃபியர். இல்லை கொரியாவில் வந்து அவர் பார்த்த அந்த வெதரு அந்த சரௌண்டிங்ஸ்க்கு நம்ம இந்தியா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, சென்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவனுக்கு. ஸோ ஜேகேயும் ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு வராங்க. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தான் அவங்க தங்க போகிறாங்க. தங்கிட்டு தான் அவங்கவுங்க என்னென்ன பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணணும். ஸோ அந்த ஹோட்டலுக்கும் வராங்க. வந்தோடனே ஒரு வாய்ஸு அது எங்கேயோ இருந்து வருது. நான் வந்து அவர்கிட்ட இந்த தடவையாச்சும் அவரை பெய்யுதுன்னு நினச்சேன். ஆனால் இதோ வந்துட்டாங்க. இவன் மட்டும் என் வழியில் எதிரும் வந்தான். போன தடவை நான் விட மாட்டேன், கொல்லாமல் விட மாட்டேன், என் வழியில் வராமல் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட், டெவிலான சவுண்டு ஒரு சைடுன்னு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு சைடு வந்து இவங்க ஹோட்டலுக்கு வந்து போயிட்டாங்க. எப்படின்னா மிஸ்டர் லீ வந்து ஒரு ரூமில் இருக்காங்க. மிஸ்டர் ஜேகேன்னு சொல்லணும். ஜேகேயும் பூசனும் வந்து இன்னொரு ரூமில் இருக்காங்க. ரீமா, நிம்மி, நிஷா வந்து இன்னொரு ரூமில் இருக்காங்க. ஸோ ரீமா வந்து நினைக்கா, ஜேகே உன்னை விட மாட்டேன், இந்தியா விட்டு போகும்போது நம்ம கப்பல் ஜானாட்டம் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரீமா வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப்ஸ் காலையில் ஆயிடுது. நம்ம ஒய்யனும் நம்ம லில்லியும் வந்து என்ன சொல்லலாம், ஹோட்டலில் சாப்பிடலாம், இன்றைக்கி ஹாஸ்டலில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அண்டு ஜேகே, மிஸ்டர் லீ, பூசன் இவங்க 3 பேரும் அவங்களும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வருவாங்க. ஸோ நம்ம ஜேகே வந்து கிராஸ் ஆகாங்க, 3 பேரும் பேசிகிட்டே கிராஸ் ஆகிறாங்க. நம்ம லில்லியும் ஒய்யனும் பேசிகிட்டே கிராஸ் ஆகுறாங்க. ஸோ 2 பேரும் பார்த்துக்கல. பட் 2 பேர் கிராஸ் ஆகும்போது ஹார்ட் பீட்ஸ் அப்படியே வந்து ரைஸ் ஆகுது. 2 பேருமே அங்கே ஆப்போசிட் டைரெக்ஷன் நடந்து போகிறாங்க. 2 பேருமே கை வச்சு என்னடா நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் என்ன சொல்ல, ஒய்யன் அது எதையுமே கண்டுக்காமல் அப்படியே கை வச்சுட்டு போயிடுறாங்க. ஜேகே தான் நின்றுட்டு அப்படியே பிடிக்கும் ஹார்ட்டை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னே, இல்லைடா ஒரு மாதிரி ஹார்ட்லாம் துடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே பூசன்னு சொல்கிறான். ஹார்ட்டு துடிக்கலைன்னா தான்டா பிரச்சனை, துடிக்க தானே செய்யுது. அட லூஸு பையிலே ஒரு மாதிரி வேகமாக துடிக்குன்னு சொன்னோன்னே, இதை வச்சு பொண்ணை பார்த்தியாடா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லை, ஒரு வேளை நீ காலையில் எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணிப்பேன் அதனால தான் அப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூசன்னு நினைக்கிறேன். இவனுக்கெல்லாம் காதல் இருந்தாலும் சொன்னாலும் உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் க்ராஸ் பண்ணிக்கங்க ஒய்யனும் ஜேக்கவும், பட் தெரியல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போயிடுது. ஒய்யன் வந்து காலேஜ் போயிடுறாங்க. அவங்க ராசிக்கு வந்து அந்த நேக் வந்து 3 நாள் பிரித்து 3ஆவது நாள் தான் அவங்க டிபார்ட்மெண்ட்க்கு வர மாதிரி, ஒய்யன் எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிற மாதிரி இது பண்ணுறாங்க.
ஒயனை வந்து மித்த எல்லோரும் சமாதானப்படுத்தாங்க, அதெல்லாம் இல்லை, போயிடலாம் போயிடலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஜேகே லீ, அதாவது ஜேகே அண்ட் கோன்னு வச்சுக்குவோம், அவங்க டீம் வந்து வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு தான் மொதல் நாள் போகிறாங்க. ஸோ மிஸ்டர் லீ வந்து சொல்கிறாங்க, இந்த ஃபோர்ட் வந்து விஜயநகர் எம்பையர் தான் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படி. அதே மாதிரி ரீமா கேட்க, இது என்ன சார் தண்ணி சுற்றி அப்படின்னு சொன்னோடனே, ஒரு காலத்தில் இங்கே 10,000 முதல்ல இருந்தது, யாராச்சும் தெரியாமல் கால் வச்சா போதும் முழுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இது வந்து திராவிடியன் ஸ்டைலில் கட்டினது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜேகும் ஒவ்வொன்றா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியா சார் அப்படிங்கிற மாதிரி. நிம்மி நிஷாவை சுற்றி சுற்றி பார்க்காங்க, பாடி இவ்வளோ பெரிய அரண்மனை அப்படிங்கிற மாதிரி வெள்ளூர் ஃபோர்ட்டை. நம்ம பூசனும் ஜேகேக்கிட்டே இருந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நோட்ஸ் வந்து காப்பி பண்ணிட்டுருக்காரு பூசனு. அதுக்கடுத்து வந்து இதுக்கு எல்லாமே கிரானைட் ஸ்டோன்ஸ்னால இது பண்ணப்பட்டது, இதோட டபுள் வால்லாம் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா அவர் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கடுத்து போய் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேண்டிய பேட்டர்ன் எந்த மாதிரிலாம் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு லீ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிம்மி நிஷா வந்து சுற்றி சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகேவும் பூசனும் ஒரு இடத்துல நின்று நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ரீமா வந்து அங்கேருந்து ஓடி வராங்க. ஜேகே வந்து பார்த்துட்டாரு, அவர் டக்குன்னு விளையிடுறாரு. நம்ம ரீமா வந்து என்ன செய்யறாங்கன்னா, திரும்பி இந்த பூசன் மேலே போய் ஹக் பண்ணக்கூடாதுன்னு திரும்பிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பூசன் வந்து இதை பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொல்ல நோன்னு சொல்லக்குள்ள நம்ம ரீமா வந்து என்ன சொன்னால் பொத்துன்னு விழுந்துறாங்க, பூசன் மேலேயே விழுந்துறாங்க. பூசன் எம்மா அப்படிங்கிற மாதிரி என் மூக்கு அப்படின்னு கத்துறாரு. ஸோ பூசன் வந்து இப்படி கத்துறாங்க. ரீமா அதுக்கடுத்து எந்திக்கிறாங்க. ரீமா ஓடி போய் நிம்மி நிஷா பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. நிம்மி நிஷா என்னடி ஆச்சா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்காங்க. மிஸ்டர் லீயும் வந்து ஓடி வராங்க. பார்த்தா நம்ம வடிவேல் சார் ஏதோ ஒரு காமெடியில் இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணி மூக்கிலேயே விழுந்தோம், அந்த மாதிரி பூசன் மூக்கு நல்லா சில்லியாக உடஞ்சி போய் கிடக்குங்க. ஐயோ பாவமாக இருக்குங்க, எனக்கே பூசன் இருந்துச்சா. அப்புறம் ஜேகே மிஸ்டர் லீ வந்து பூசனை கொத்தா தூக்கிட்டு போகிறாங்க, பக்கத்தில் இருக்கிற பெரிய ஆஸ்திரியில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறோங்க. அவங்க பூசன் ஐயோ அம்மா எத்தனை நாள் சேர்த்து வச்சுருந்த பஞ்சகமோ போட்டுத்தாலே வந்துடுறேன், ஒரு நாள் கூட ஆல்ரெடி முழுசாக இந்த இந்தியன் கேர்ள்ஸ்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சில் அழகாக இருக்கிறதையும் மூக்குன்னு தாண்டி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மூக்கையே உடச்சிட்டே ரீமா உன்னை விட மாட்டேடி அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க உள்ளேருந்து. ஜேகே, ரீமா, நிஷா, நிம்மி, அப்புறம் நம்ம லீ எல்லாரும் வெளியே நின்றுட்டுருக்காங்க. டாக்டரும் வராங்க. டாக்டர் வந்து கேட்குறாங்க, பேஷண்ட்க்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே மிஸ்டர் லீ, அது வந்து சார் பேஷண்ட்டோட மூக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஏதோ வெயிட்டாக ஏதோ பெரிய பொருள் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஒரு மேலேயே விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் நம்ம ரீமாவை தான் பார்க்குறாங்க. ரீமா வந்து என்ன சொல்லனே தெரியாமல் அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கா. சார் இப்போ எப்படி இருக்கு என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு ஜேகே கேட்டோடனே டாக்டர் சொன்னது, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பட் என்ன ஒரு மூக்கு கட்டு போட்டிருக்கோம் இப்போதைக்கு ஃபெவிகால் அது இதுன்னு போட்டு நாங்கள் ஓரளவு ஒட்டி ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுக்குவோம். ஒரு 3 நாள் கழிச்சு ஏதாச்சும் ஆஸ்பத்திரியில் போய் கெட்ட பிடிச்சி பண்ணுங்க. அவரோட மூக்கு வந்து ஒரு வேளை அடிபலமாக இல்லைன்னா ஒன்றாகாது, இல்லைன்னா மேபி மூக்கோட ஸ்ட்ரக்சர் லைட்டாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜேகே நாங்கள் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோடனே போய் பார்க்கலாம், ஆனால் ரொம்ப அசையாமல் பார்த்துக்கோங்க, அதாவது பேசும்போது மூக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுட்டுமே இந்த ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சு ஃபீட் பண்ண பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஜேகே எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அங்கே வந்து பூசன் வந்து துடிச்சிட்ருக்காரு, எடியே மூக்கு மட்டும் சரியால உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. மிஸ்டர் லீ, மிஸ்டர் ஜேகேக்கு, மிஸ்டர் நிம்மி, நிஷாக்கெலாம் சிரிப்பு லைட்டாக தாங்கலை, பாவமாக இருக்குது, ஆனால் சிரிப்பாகவும் வருது அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து. அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பூசன் புலம்பிகிட்டே போகிறாங்க, ரீமா இருடி மூக்கு மட்டும் சரியாயிட்டு உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்னு. ரீமா வந்து அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. மிஸ்டர் லீ வந்து சொல்கிறாரு, ரீமா நீ எதை நினச்சி பண்ணதில்ல, பட் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் மூக்கு மட்டும் சரியால, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீ போயிடுறாங்க. ரீமா யோசிச்சு பார்க்கா ஒரு சீனை, அதாவது பூசனுக்கு இருக்கும் வெட்டிங், பூசன் இந்த மூக்கில் பேண்டேஜ் போடுறது மாதிரி, நிம்மி நிஷா வந்து நம்ம ரீமாவை இழுத்துட்டு வர மாதிரியும், ஜேகே பின்னாடி இந்த போடி நீ தானே என் ஃப்ரெண்டு மூக்கை வச்ச போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நோ அப்படின்னு கத்துறா. அங்கே போகிற ரூம் பைய விழுந்துடுறாரு இவ கத்துறது கேட்டுட்டு.
ஸோ இந்த மாதிரி வந்து இங்கிட்டு காமெடியாக போயிட்டுருக்கு நம்ம பூசன் சைடு. ஸோ என்ன சொல்ல, இதோட நான் இந்த எபிசோடை முடிக்கேன். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பார்ப்போம் நம்மளோட ஒயன் வந்து இந்த புக்கை வந்து படிப்பாங்களா, ஜேகேயும் ஒயனும் எப்படி மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எபிசோட் 4ல் பார்க்கலாம். ஸோ பாய், அண்டில் தென் இட்ஸ் ஸ்டார். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, பாய்.